இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு மரித்தாலும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு முடிவடை போகிறது. இந்த பூமியில் கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம். நமக்கு இந்த பூமியில் மட்டுமல்ல, இன்னொரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அதுதான் பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கை தான் நமக்கு நித்தியமாக இருக்க போகிறது. அந்த வாழ்க்கைக்கு அழைக்க இயேசு வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள் அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். பாவ மன்னிப்பு இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு ஒருவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு ரத்தம் நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் இல்லாமல் நம் பாவங்கள் கழுவப்படாது. இயேசு என்ற நாமமே நம்மளை ரட்சிக்க நாமம். இயேசு என்ற நாமமே நம்மளை பரலோகத்திலிருந்து விடுவிக்க நாமம். இயேசு ஒருவரே நம்ம ரட்சகர். இயேசு ஒரு நாமம். இந்த பூமிக்கு வானத்துக்கு ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம் மட்டுமே நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இயேசு என்ற நாமமே நோயிலிருந்து விடுதலையாக்கும். இயேசு என்ற நாமமே நம்மளை எல்லா பிசாசின் பிடிதையில் இருந்து விடுதலையாக்கும். பிள்ளை சொன்னிய கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலையாக்க கூடியது இயேசு என்ற நாமமே நம்மளை எல்லா கெட்ட பழக்கங்களிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவே நம் சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இயேசு நமக்காக அந்த பூமிக்கு வந்தார். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிறோம். நமக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். நம்ம பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவத்திற்கு தண்டனை மரணமா இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரண தண்டனை ஏற்பதற்கு பதிலாக இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நமக்கு பதிலாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நாம் மரணிப்பதற்கு பதிலாக இயேசு நம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம் ஜீவனை மீட்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே அவர் இந்த பூமிக்கு மனிதராக வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே அந்த பூமிக்கு மனிதராக வந்தார். அன்பானவர்களே, நான் பாவியா இருக்கிறேனே, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று நினைக்காதீர்கள். உங்களை நேசிக்கிறார். பாவத்தை தான் இயேசு வெறுக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார். உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க, உங்களை நீதிமான்களாய் மாற்ற, உங்களை பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாற்ற, உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நம்ம ஆடு மாடுகள் ரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை நிவர்த்தி செய்யலாம் என்று இருக்காதீர்கள். நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள். மிருகங்கள் விலங்குகளின் ரத்தம் நம் பாவங்களை சுத்திகரிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம் பாவங்களை நமக்கு விடுதலை கொடுக்கும். இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். நமக்காக அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நமக்காக அடியில் பட்டார். நமக்காக முள்மூடி சூட்டினார். அன்பானவர்களே, இயேசு எவ்வளவு நல்லவர். நம்மை மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் தன் ஜீவனையே கொடுத்த அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினார். அவரே இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். அவரே இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுத்தார். அவரிடம் வந்த எந்த மனுஷரையும் நான் பிரகாசிக்க செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அவரே இந்த உலகத்துக்கு ஒளி. இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுத்தவர். அன்பானவர்களே, நீங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரும்படியாக இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறபடி இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கவும், சாபத்துல இருக்கிறவங்களை விடுதலையாக்கவுமே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அன்பானவர்களே, உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் மரித்தாலும் ஜீவனோடு இருக்கிறார். மறுபடியும் வரப்போகிறார். அன்பானவர்களே, சாபத்தில் இருக்கிறீர்களா? பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? நோயின் பிடியில் தவிக்கிறீர்களா? உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அவரே சமாதானத்தின் காரணர். அவரே சமாதானத்தின் பிரபு.
இயேசு இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவரை கொடுக்கிற சமாதானம் நித்தியமாக நம்மளோடு இருக்க. அன்பான தெய்வம், அன்பான தெய்வம், ஐயோ எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையா என்று தவிக்கிறீர்களா? தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு. தாய் உள்ளம் கொண்டவர், தாயிலும் மேலானவர் இயேசு. தகப்பனை போல் உங்களை சுமக்கிறவர் இயேசு. அவன் நல்ல ஒரு மேய்ப்பர். தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் இயேசு. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் இயேசு. அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுப்பதற்காக, நம்மளை அந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, நம்மளை அந்த நரகத்துக்கு போய் விடாதபடி, நம்மளை அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்தார். நம்ம ஜீவனை வேதம் சொல்லுகிறது, சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்க வேண்டிய வேறொன்றுக்கு வரான், நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கவும் நம் ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தார். இயேசு நல்லவர். நம் ஜீவனை காப்பதற்காக அவர் நமது வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். போக்கிலே வரையில நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறார். இரவும் பகலும் தூங்காமலும் உறங்காமலும் நம்மளை பாதுகாக்கிறார். நம் பெற்றோர்கள் நம் கைவிடலாம், நம் உடன் பிறந்தவர்கள் நம் கைவிடலாம், நம் கணவர் நம்மளை கைவிடலாம், நம் பிள்ளைகள் நம் கைவிடலாம். ஆனா இயேசு ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய்யுரையாத தேவன். மனிதர்கள் மாறலாம், இயேசு ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் நித்தியமானவர். நமக்காக நித்திய வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்காக பரலோகத்தில் வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் மறித்தால் எங்கே செல்லுவீர்கள்? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நமக்கு நித்தியமா இருக்க போகிறது பரலோக வாழ்க்கை தான். அங்க கிடைக்கிற சந்தோஷம், அங்க கிடைக்கிற சமாதானம், அங்க கிடைக்கிற மகிழ்ச்சி நமக்கு இந்த பூமியில இல்லை. அன்பானவர்களே, இந்த கொஞ்ச காலம் எப்படி வாழலாம் என்று நினைக்காதீர்கள். நாம் பரலோகத்தில் எப்படி வாழ போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, கவலையில் இருக்கிறீர்களா? கண்ணீரில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. உங்க துக்கங்களை சந்தோஷமா மாற்ற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. இயேசு நல்லவர். அவர் அன்பான தெய்வம். அவர் அன்பான தெய்வம். உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உலகம் முறை வந்த உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நானே சத்தியமும் வழியும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவரே பரலோகத்துக்கு செல்லும் வழி. இயேசு அல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. நீ எவ்வளவுதான் தானம் தர்மம் செய்தாலும், எவ்வளவு நீதியா இருந்தாலும், எவ்வளவு நேர்மையா இருந்தாலும், எவ்வளவு உண்மையா இருந்தாலும், இயேசு அல்லாமல் நீங்கள் பரலோகம் செல்ல முடியாது. அவரே பரலோகத்துக்கு செல்ல ஒரே வழி. இயேசு ஒருவரே பரலோகத்தை செல்ல ஒரே வழி. நீர் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் இயேசு அல்லாமல் போக முடியாது. இயேசுவண்ட சரணடையுங்கள், இயேசுவண்ட வாருங்கள். உங்களை அழைக்கிறார். அவர்கள் ஆணிவாள் கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா? உங்களுக்கு பரலோக வாழ்க்கை வேண்டுமா? இயேசு வந்த வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். மட்டுமல்ல, பிள்ளை சூனிய கட்டுகளில் திக்கி தவிக்கிறீர்களா? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? இயேசு வந்த வாருங்கள். உங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். நோயின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பார். எல்லா கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவிடம் விடுதலை உண்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடம் நிற்கும். வானமும் பூமியும் அவர் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. அவர் சொன்னால் எல்லாம் அதிகாரம் கேட்கும். பிசாசு அவர் பேரை கேட்டாலே நடுங்க. நோய்கள் பறந்து ஓடும். இயேசு என்ற நாமம் வல்லமுள்ள நாமம். இயேசு உள்ள நாமம் வல்லம் உள்ளது. இயேசு சர்வ வல்லம் உள்ளவர். அவரே இந்த வானத்துக்கு பூமிக்கு தெய்வமா இருக்கிறார். அவரே உங்களுக்கு என்னையும் உண்டாக்கின தெய்வம். இயேசுவே இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம். உங்களையும் என்னையும் உருவாக்கினவர். தாயின் கருப்பிலே
உங்களை என்னையும் உருவாக்கினவர் இயேசு. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். ஆமென். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.